கொஞ்ச நாளாக இன்ஸ்டாவில் வந்து டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்னு போட்டுட்டு இருந்தீங்க எல்லாம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு மேட்டர் இருக்குன்னு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் மீறி ஒருத்தன் மூளைக்குள்ள பூந்து அவனை கேன்வாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸா என்னென்னமோ சொல்கிறீங்க, பேர் நீங்களே வச்சுக்கிறீங்க. உழைச்சி சம்பாதிக்கிறனாலே உட்காந்து சாப்பிட முடியல. கேம் ஆடினா காசு வரும்னு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ உன் பிள்ளைய சூதாட போக சொல்லுவியா இல்லை உங்கள் அம்மா அப்பா சூதாட சொல்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, உங்களுக்குன்னு மரியாதை இருக்குது, அதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்களேன். அதை விட்டு அதை ஆடு இதை ஆடுன்ட்டு இருக்கிறீங்க. இவ்வளோலாம் எப்படி சொல்கிறது? இப்படி தான் ஓவர் ஆட்டம் போட்டிங்க, டிக்டாக் தூக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எப்படி போயிட்டு இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் இருக்காது. நாங்களாவது வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கோம், எப்படியோ ஓடிடுவோம். உங்களாலாம் அது இல்லாமல் இருக்க முடியும். இன்ஸ்டா இல்லைன்னு வச்சுங்க, குடிகாரனுக்கு எப்படி ஒயின் ஷாப் இல்லையோ உங்களுக்கு இன்ஸ்டா இல்லைன்னா நீங்களும் பைத்தியம் ஆயிடுவீங்க. எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்தவனுக்கு வந்தால் வயிற்று வலி, நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டு காசை வாங்கிட்டு நான் கார் வாங்கிட்டேன், கப்பல் வாங்கிட்டேன், கக்கூஸ் வாங்கிட்டேன்னு பேசிகிட்டு இருக்காரு. பார்த்து நல்ல முறையாக பண்ணுங்கள், அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தப்பாக பண்ணிங்கன்னா அப்படி கேள்வி கேட்போம். மனசாட்சியே இல்லையா? ஒரு கேம் விளாண்டு கார் எப்படா வாங்க முடியும்? ஒரு கார் 5 லட்ச ரூபா விற்கிதுடா.